வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேடில் எப்படி ஒரு டேபிளை ட்ராப் பண்ணுறது அண்ட் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டேபிள் ட்ராப் பண்ணுறது டைரெக்டாக நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். நம்ம லெஃப்ட் சைடுக்கு நிறைய டூலாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, லைனு சர்க்கிள் இந்த டூலாக இருக்குன்னு சொன்னோமா, அந்த டூலுக்கு கீழே நீங்கள் லாஸ்ட்டு பார்த்தா டேபிள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் டேபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் மொத்தமாக எந்த மாதிரி எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். டேபிளை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்பெசிஃபை இன்செர்ஷன் பாயிண்ட்டுன்னு இருக்கும், இன்னொன்று ஸ்பெசிஃபை விண்டோ அப்படின்னு இருக்கும். நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஸ்பெசிஃபை இன்செர்ஷன் பாயிண்ட்லையும் பண்ணலாம், இல்லை ஸ்பெசிஃபை விண்டோஸ்லையும் பண்ணலாம். அது என்ன ஸ்பெசிஃபை இன்செர்ஷன் பாயிண்ட் அது ஸ்பெசிஃபை விண்டோனா, ஃபஸ்ட் நான் ஸ்பெசிஃபை விண்டோவை பற்றி சொல்கிறேன். ஸ்பெசிஃபை விண்டோனா அதில் என்னவாக இருக்கும், காலமோட வித்து வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் ரோஸையும் ரோவோட ஹைட்டையும் மட்டும்தான் நமக்கு கிளிக் பண்ண முடியுமே தவிர காலமோட வித்தையும் எத்தனை ரோ வேணுங்கிறதையும் நம்ம கொடுக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். இப்போ ரோஸ் காலம் வந்து 3 இருக்குது, ரோவோட ஹைட் வந்து 2 இருக்குது. இப்போ நான் ஓகே கொடுத்தா இந்த டேபிள் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம எத்தனை வேணுமோ நம்ம தேவையான தக்கன கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் காலம் வந்து 3 காலம் தான் இருக்கும். ரோ நமக்கு எத்தனை தேவையோ அதை நம்ம கீழே ட்ராப் பண்ண இப்படி இழுத்து பெருசாக கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் டேபிள். ரெண்டாவது அதே மாதிரி டேபிள் பார்த்தா ஸ்பெசிஃபை இன்செர்ஷன் பாயிண்ட்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, நமக்கு இத்தனை காலம் தான் வேணும், இத்தனை ரோ வேணும், ரோவோட ஹைட்டு அண்ட் காலமோட ஹைட்டை நம்மளே ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணுறது. ஸ்பெசிஃபை விண்டோ வழியாக டேபிளை க்ரியேட் பண்ணும்போது நம்ம அப்படியே இந்த மவுஸை வச்சு ட்ராக் பண்ணி எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலத்தை கொண்டு போய்க்கலாம், ரோவையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று மட்டும்தான் அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதில் கிளிக் பண்ணி பாருங்கள், ஸ்பெசிஃபை விண்டோஸில் வந்தால் காலம் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர ரோஸை நம்ம கொடுக்க முடியாது. ரோ வந்து நம்ம ட்ராக் பண்ணி இழுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா. இதே என்ன ஸ்பெசிஃபை இன்செர்ஷன் பாயிண்ட்னா நமக்கு தேவையான ரோஸையும் தேவையான காலத்தையும் என்ட்ரி பண்ணிவிட்டு அதோட வித்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், அதோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்தா இந்த மாதிரி டேபிள் நமக்கு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அந்த டேபிளை நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் ஆகும். ஸோ நம்ம அதை பிக்கர் சைஸாக இந்த மாதிரி இழுத்துக்கலாம். இந்த மாதிரி டேபிளோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். டேபிளை செலக்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளூ கலரில் மாறிடும். ப்ளூ கலரில் மாறினதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பிடிச்சி ட்ராப் பண்ணுறீங்களோ உங்கள் கர்சரை என்ன பண்ணுங்கள், அந்த ப்ளூ கலர் மேலே வைங்க. எங்கே வைக்கிறீங்களோ அந்த கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வைக்கும்போது பாருங்கள் ஒரு க்ரீன் கலரில் மாறுதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பிடிச்சி அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணால் அந்த காலத்தோட டேபிளோட சைஸ் பெருசாகும். நெக்ஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நான் பெருசாகணும்னா இந்த சைடு வச்சு இழுத்தான்னு வச்சிங்களேன், இன்னும் நமக்கு டேபிளோட சைஸ் பெருசாகும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான தக்கன டேபிளோட சைஸையும் நம்ம எப்படி ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு காலம் வந்து டைரெக்டாக ஃபுல்லாக ஒரே ரோவாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே தனித்தனி ரோ பிரியலை. ஏன் பிரியலை, நம்ம டேபிளில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து என்னது டைட்டில் இருக்கும், டைட்டிலுக்கு அடுத்து ஹெட்டர் அண்ட் டேட்டான்னு இருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம டேபிளை கிரியேட் பண்ணும்போது 2007 ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு டைட்டில் தான் இருக்கும். இங்கே நம்ம வந்து டேட்டாவையோ ஹெட்டரையோ இன்சர்ட் பண்ண முடியாது. அப்டேட்டட் வெர்ஷன் 10, 15 என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம இங்கேயும் நம்ம டேட்டாவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஹெட்டராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் 2007 ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே ஆல்வேஸ் டைட்டில் தான் இருக்கும். இதை நம்ம டேட்டா பாயிண்டர் மாதிரி சேஞ்ச் பண்ணோம்னா நம்மலாம் என்ன பண்ணிக்கலாம், அங்கே லைனை வச்சு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. இதனால என்ன இருக்குது, டேபிளோட ஃபஸ்ட்டு ரோ ஆல்வேஸ் டைட்டிலாக இருக்குது, நெக்ஸ்ட் ஹெட்டர் இருக்கும், அதுக்கடுத்து டேட்டான்னு இருக்கும். இப்போ காலம் நமக்கு 5 காலம் வேணும்னா 5ன்னு கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எனக்கு 3 ரோ போகுதுன்னா 3 ரோ கொடுத்துக்கலாம். அந்த ரோவோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். காலமோட வித்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணவும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம டைப் பண்ணவும் செஞ்சுக்கலாம். மொத்தமாக நமக்கு வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், இந்த காலம் வித்தை சேஞ்ச் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்னென்ன வேணும் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தா டேபிள் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம வச்சு கிளிக் பண்ணிட்டாலே அந்த டேபிள் நமக்கு கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணுறது தான் மொத்தமாக கிளிக் பண்ணுங்கள், இல்லை என்ன பண்ணலாம், மொத்தமாக வச்சு கண்ட்ரோல் ஏவும் கொடுக்கலாம். இப்போ இங்கே கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க எல்லா டயக்ராமுமே செலக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக டேபிளை செட் பண்ணுறீங்கன்னா அதை பார்த்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி மொத்தமாக செலக்ட் ஆயிடுச்சு, இதை நான் எப்படி டீசெலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டீசெலக்ட் ஆல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக இல்லை டீசெலக்ட் ஆயிரும். எது தேவையோ அதை மட்டும் வச்சு ட்ராக் பண்ணுங்கள், அதை மட்டும் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அதை ட்ராக் பண்ணி இழுத்து அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி இந்த டேபிளோட ஹைட்டையும் சைஸையும் என்ன பண்ணிக்கும், சேஞ்ச் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஓகேவா. இப்போ இதை டிலீட் பண்ணிடுறேன். இதை டிலீட் பண்ணுறது என்ன பண்ணணும்னு பாருங்கள். இதை மட்டும் ஃபஸ்ட்டு மொத்தமாக டீசெலக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த டேபிள் செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, டீசெலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளை மட்டும் மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எரேஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அந்த எரேஸை கிளிக் பண்ணாலே போதும், டேபிள் போயிடும்.
ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது டேபிள் கொடுத்துருவோம், தேவையில்லாத கொடுத்துருவோம், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணால் அந்த டேபிள் நமக்கு எரேஸ் ஆயிரும். ரைட்டு, இப்போ நான் டேபிள் வரைஞ்சாச்சு. இந்த டேபிள் வந்து மூணுமே ஈக்குவல் வித்தாக இருக்கா? மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுப்போம், அடுத்து டைட்டில் கொடுப்போம், அடுத்து சிம்பிள் வரைய போகிறோம்னா சீரியல் நம்பருக்கு இவ்வளோ கேப் தேவையில்லை. அதோட கேப் நம்ம கம்மியாக்கணும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆகும் இல்லையா? நமக்கு எந்த வித்தை கம்மி பண்ண போகிறோமோ, நம்ம இப்போ இந்த ரோவோட சைஸை ரெடியூஸ் பண்ண போகிறோம்னா இங்கே தான் வைக்கணும். அப்போ இதை கிளிக் பண்ணி இதை மட்டும் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இதோட சைஸ் நமக்கு கம்மியாயிரும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு, இப்போ கம்மியாயிருச்சா? இப்போ இந்த ரோவோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னா அகைன் இப்படி ட்ராப் பண்ணால் அது அதிகமாயிரும். நெக்ஸ்ட் இதே நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சா இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரோவோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சீரியல் நம்பர் எழுதுறதுக்கு நம்பர் மட்டும் தான் போட போகிறோம். இது கம்மியான சைஸில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அது காம்பவுண்டோட நேம் எழுதுவோம், இதில் சிம்பிள் வரையும். ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டேபிளோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்துருக்கோம், டேபிளை எப்படி வரைகிறதுன்னு பார்த்துட்டோம், அதோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேபிளுக்குள்ளே எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறது. இங்கே டேபிள் மேலே டைட்டில் இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம தான் அது லைன் போட்டு அகைன் ட்ராப் பண்ணி இதையும் ஒன்றா ஒரு டேபிள் மாதிரி மாற்றிக்கணும். இந்த ஃபஸ்ட் ரோவை எப்படி கனெக்ட் பண்ணலாம், நம்ம கனெக்ட் பண்ண தெரியும் இல்லையா? லைன் டூவில் கிளிக் பண்ணிக்க, நம்ம ஸ்ட்ரைட் லைன் தான் போட போகிறோம். ஸோ ஆர்த்தோவை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா ஸ்ட்ரைட்டாக ஈஸியாக இருக்கும் நமக்கு வரைகிறதுக்கு. ஆர்த்தோவை ஆன் பண்ணி வச்சுக்க, ஆன் பண்ணிட்டு நம்பர் போகிறோம், லைன் அப்படி ட்ராப் பண்ண போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக இந்த கர்சரை வைக்கும் போது 3 சைடு பிளாக்காக காட்டும். அப்போ தான் என்ன ஆயிருக்கு, ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். எப்போ நீ டேபிள் வரைகிறியோ டயக்ராம் வரைகிறியோ ஏதாவது 2-3 லைனை ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் மூலம் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்க. இந்த மாதிரி வச்சு நீ ஜாயின் பண்ணால் உனக்கு ஜாயின் ஆயிருக்கானே தெரியாது. ஸோ வரையும் போது எப்போதுமே டேபிளோ இமேஜோ நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு கரெக்டாக நீ ஜாயின் பண்ணணும்னா இந்த கர்சரை இங்கே வை, இந்த 3 பக்கம் பிளாக் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணு, அப்படியே ட்ராக் பண்ணி மேலே ஜாயின் பண்ணிடு. மேலே ஜாயின் பண்ணணும் அப்படி தான் இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக கனெக்ட் ஆகி மாதிரி காட்டும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணதை எடுக்கணும். இப்போ பார்த்தியா ஜாயின் ஆயிடுச்சா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த 0 லைன் போட்டுடலாமா? இங்கேயும் அதே மாதிரி தான். ஏன்னா ஆர்த்தோ ஆன் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் எப்போல்லாம் வரையணுமோ அப்போ ஆர்த்தோ ஆன் பண்ணி வச்சுட்டா நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லைன் கமெண்ட்டை கிளிக் பண்ணுறோம், ஆர்த்தோகனல் நாளில் தான் இருக்குது. இதே மாதிரி எங்கேயும் நம்ம பாயிண்ட் ட்ரா பண்ணுமா கரெக்டாக வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் லைன் தானே மேலேயும் வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணிடு. ஓகேவா? நீ வரைஞ்சதுக்கப்புறமும் நல்லா இன்னும் ஜூம் பண்ணி பார்க்கலாம் கனெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஏதாவது கனெக்ட் ஆகலைன்னா டச் இல்லாமல் இருக்கும். இந்த பிறகு இதில் கனெக்ட் ஆகலை, திருப்பி அகைன் என்ன பண்ணலாம், நீ அதை ரிமூவ் பண்ணிட்டு போடலாம். இந்த மாதிரி எங்கேயா கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீ லாஸ்ட் ஏதாவது ட்ரிம் பண்ணும்போது காப்பி பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு தெளிவாக விழாது. நம்ம வரைஞ்ச லைனை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம்? ஸோ ஃபர்தராக என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு மேலே கிளிக் பண்ணுவோம் இல்லையா, அந்த லைனை எரேஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனை மட்டும் கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணி நம்ம என்டர் தட்டினா என்ன போயிடும், அந்த லைன் போயிடும். எரேஸை கிளிக் பண்ணிக்க, எந்த லைனை ரிமூவ் பண்ணணுமோ அந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா அந்த லைன் நமக்கு எரேஸ் ஆயிரும். இதுதான் என்ன சொல்கிறது, எப்போவுமே ட்ரா பண்ணும்போது நல்லா ஜூம் பண்ணி வச்சு நம்ம லைனை ட்ரா பண்ணுங்கிறது. இப்போ பாரு தெளிவாக ஜூம் பண்ணி வச்சுருக்கோமா? இப்போ என்ன பண்ணு, கனெக்ட் பண்ணு. இங்கேருந்து நம்ம எங்கே ஆரம்பிக்கணும், கரெக்டாக அது எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். அப்போ தான் லைன் நமக்கு தெளிவாக நீட்டாக கனெக்ட் ஆகும். வரைஞ்சாச்சு, இங்கேயும் ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணணும், டேபிளில் நம்மளே என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் ஜாயின் ஆகாமல் இருக்குன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் தானே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இதையும் ஜாயின் பண்ணி ஃபுல் டேபிளாக ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டேபிளுக்குள்ளே எப்படி டைப் பண்ண போகிறோம். டேபிளை ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் கமெண்ட் வந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தா ஏ அப்படின்னு சிம்பிள் இருக்கும், அங்கே மல்டி லைன் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணால் ஒரு கமெண்ட் லைன் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராப் பண்ணுற மாதிரி டேபிள் கிடைக்கும். அந்த டேபிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எதுக்குள்ளே நம்ம எழுத போகிறோமோ அதுக்குள்ளே வச்சு என்ன பண்ணு, ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சீரியல் நம்பர் தான் எழுதுவோம். ஸோ சீரியல் நம்பர் என்ன பண்ணலாம், சீரியல் நம்பர் நான் டைப் பண்ணுறேன். இப்போ சீரியல் நம்பர் டைப் பண்ணியாச்சு. இதோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், மொத்தமாக இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் நம்ம எப்போதுமே நமக்கு யூனிவர்சலான ஃபாண்ட் என்னது டைம்ஸ் நியூ ரோமனில் வச்சுக்குவோம். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் என்னென்ன ஃபாண்ட் இருக்கும், நம்ம வேர்டு பவர் பாயிண்ட்லாம் வரும் இல்லையா, அதே மாதிரி இதோட ஃபாண்ட்ஸும் அதிகமாக நிறைய இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறது டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டைம்ஸ் நியூ ரோமனை கிளிக் பண்ணிடு. நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட்டோட சைஸு, நம்ம என்ன சைஸில் இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதிலே ஃபிக்ஸ்டாக சில சைஸ் இருக்கும். நீ அதை வச்சுட்டு செக் பண்ணி பார்த்து லாஸ்ட் எது சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஏன்னா பாக்ஸ் ஃபுல்லாக வரணும். ஸோ பாக்ஸ் ஃபுல்லாக நீ வரணும்னா மெஜாரிட்டி என்ன பண்ணு, 1 இல்லை 0.8 வரைக்கும் நீ சைஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 வச்சுருக்கேன். ஸோ 1ங்கிறது என்னது, நம்ம வந்து மில்லிமீட்டராக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு போல்ட் பண்ணணுமா என்னென்னு இருக்குது, போல்ட்டை கிளிக் பண்ணால் போல்ட் ஆகும். இட்டாலிக்னா பார்த்துருப்பேன், அண்டர்லைன் பண்ணால் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எது தேவையாக பண்ணிக்கலாம். பட் மெஜாரிட்டி நம்ம யூஸ் பண்ணுறது இட்டாலிக்கு அண்டர்லைன்லாம் பண்ண மாட்டோம், போல்ட் மட்டும் பண்ணிக்குவோம். இந்த இதில் லெஃப்ட் சைடு அலைன் ஆகணுமா, சென்டர் அலைன் ஆகுமா, அண்ட் ரைட் சைடு அலைன் ஆகணுமான் இருக்கும்.
அது இங்கே பார்த்தா நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் டாப்பில் அலைன் ஆகணுமா, மிடில் இருக்கணுமா அண்ட் பாட்டமில் பண்ணணுமா, இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ரைட் சைடா லெஃப்ட் சைடா சென்டராங்கிறது. நெக்ஸ்ட் டாப்லையா சென்டர்லையா மிடிலையான்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இதெல்லாம் நம்ம பார்க்குறது தான். நம்பரிங் கொடுக்க போகிறோமா, புல்லட் பாயிண்ட் கொடுக்க போகிறோமா, அப்பர் கேஸா லோயர் கேஸா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்குது இன்செர்ட் ஃபீல்டு. ஏதாவது ஒரு ஃபீல்டை மொத்தம் இதில் நீங்கள் இன்செர்ட் பண்ணுறா இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஏதாவது ஃபீல்டு நம்ம இன்செர்ட் பண்ணுறோம்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கேருந்து நிறைய ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். அங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு வரோம்னா இங்கேயும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணதை ஃபுல்லாக அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், லோயர் கேஸாக சேஞ்ச் பண்ணுறது, ஓவர் ரைட் பண்ணுறது அது மேலே. நெக்ஸ்ட் ஒன்று அட்டுன்னு இருக்கும். அட்டுங்கிறது சிம்பிள். இதில் எது நம்மளோட சிம்பிள் ஆட் பண்ண போகிறோமா, ப்ளஸ் மைனஸ் எலக்ட்ரிக்கல் சிம்பிள், நம்ம வேர்டு பவர் பாயிண்டில் இருக்கும் இல்லையா, சிம்பிள் ஆட் பண்ணுறதா இங்கே சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை இந்த சிம்பிளுங்கிற இன்செர்ட்டை கொடுத்து உள்ள கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஆங்கிள், எவ்வளோ ஆங்கிள் சாய்வாக இருக்கணும். இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போது அதோட ஆங்கிள் வந்து அவர் நம்ம எழுதுறதெல்லாம் இட்டாலிக் மாதிரி என்ன ஆகும், அப்படி சாஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த ஆங்கிளையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் ரெண்டும் ஒரு சென்டென்ஸுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறது, அதிகமாக ஸ்பேஸை கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைப் பண்ணதோட கலரை சேஞ்ச் பண்ணால் இங்கே மேலே இருக்கும். இங்கே நிறைய கலர்ஸ்ன்னு இருக்கும். நீ என்ன கலரை கிளிக் பண்ணுறியோ அந்த கலரில் நமக்கு என்ன ஆகும், செட்டிங்ஸ் அதிகமாக மாறும். இப்போ ஒயிட்டாக நம்ம டைப் பண்ணோமா, இப்போ நான் க்ரீனாக மாற்றுறேன்னா க்ரீனை கிளிக் பண்ணிட்டா போதும், க்ரீன் கலர் சேஞ்ச் ஆயிரும். எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு லாஸ்ட் என்ன பண்ணணும், ஓகே அப்படின்னு கொடுத்தா என்ன ஆயிரும், ஓகேவாயிரும். ஸோ புரியுதா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், டெக்ஸ்ட்டை டேபிளுக்குள்ளே டைப் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சீரியல் நம்ம டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், நமக்கு எக்ஸ்மெண்ட் எடுத்து ஃபஸ்ட் டைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு காமரோட நேம் இருக்குமோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே என்ன பண்ணு, ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். காம்போனன்ட் நேம் டைப் பண்ணிட்டோம் இல்லையா, டைப் பண்ணிட்டு அதே மாதிரி தான் அகைன் இதை என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணுறோம், ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுறோம், அதோட ஃபார்மெட்டு என்ன வேணும் ஃபார்மெட் பண்ணிவிட்டு போல்ட் பண்ணால் போல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட்டு ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே ஓகே கொடுத்துருவோம். திருப்பி சென்டர் பண்ணால் என்ன பண்ணு, இதை மட்டும் சென்டரில் வச்சு செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதை டேபிளோட சென்டரில் வரணுமா என்னங்கிறதையும் இப்படி கிளிக் பண்ணும் போதே வெளில வச்சு கிளிக் பண்ணால் தெரியாது எந்த இடத்துல வரணுமோ. இந்த நம்பர்ஸ் மேலே வச்சா லைன்லாம் காட்டும், வெளியில் வச்சா பியூர் ஒயிட்டாக இருக்கும். உன்னோட கர்சர் அப்படி மேலே கொண்டு வந்தால் ஒரு மாதிரி டார்க் கலரில் காட்டும். அதுக்கப்புறம் அகைன் நீ செலக்ட் பண்ணால் உனக்கு கரெக்டாக இருக்கும். நீ மூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு எங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை டைட்லேயோ பாக்ஸில் டைப் பண்ணுறத மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஏதாச்சும் 2-3 காலமாக இல்லை 2-3 செல்லில் எனக்கு மெர்ஜ் பண்ண வேண்டியதுனா என்ன பண்ணிக்கலாம், மொத்தமாக அதை செலக்ட் பண்ண போகிறோம். உன்னோட டேபிளுக்குள்ளே வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் அது மட்டும் செலக்ட் ஆகும். இங்கே இருக்கு இல்லையா, இப்போ நான் மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் ஆகிருக்கு இல்லையா. இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் உன்னோட மவுஸில் ரைட் கிளிக் பண்ணால் இதை மட்டும் கட் பண்ணணுமா, காப்பி பண்ணணுமா, இல்லை வரிசையாக காட்டும், ஃபார்மேட் பண்ண வேண்டியிருக்கா, இல்லை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கா, இந்த பிளாக்குக்குள்ளே இந்த நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா இந்த டேபிளுக்குள்ளே மட்டும் ஏதாவது ஒரு பிளாக்கை இன்செர்ட் பண்ணணுமா, இல்லை இதை மட்டும் மெர்ஜ் பண்ணணுமா, டிலீட் பண்ணுமா. நான் மெர்ஜ் செல்னு கொடுத்துட்டா ஃபுல்லாக மெர்ஜ் ஆயிரும். எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுமா, லோ மட்டும் மெர்ஜ் பண்ண போகிறேன். நான் ஆள் கொடுத்துறேன், இது மட்டும் தனியாக ஃபுல்லாக மெர்ஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டேபிளுக்குள்ளே நம்ம ஆப்ரேஷனையும் பண்ணிக்கலாம். எதை பண்ணணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணால் இந்த டேபிளுக்குள்ளே பண்ணுற ஆப்ரேஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி டேபிளை ட்ராப் பண்ணுறது, அந்த டேபிளுக்குள்ளே எப்படி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது, அந்த டேபிளில் எப்படிலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது புரியுதா? டேபிளை ட்ராப் பண்ணுறதுக்கு டேபிளுங்க ஒரு கமெண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம், டேபிளோட விண்டோ ஓப்பன் ஆகும். விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் நமக்கு என்ன வேணுமோ, என்ன டேட்டா வேணுமோ அதில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அந்த டேபிள் கிரியேட் ஆகும். நமக்கு ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸும் காலமும் தெரியணும், அதே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் எனக்கு வேண்டாம்னா ஸ்பெசிஃபை விண்டோவில் போய் ரோவை நம்ம அப்படி ட்ராக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், டேபிளை ட்ராப் பண்ணுறோம், அந்த டேபிளுக்குள்ளே டைப் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்னு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் நம்ம ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலரை சேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாம் புரியுதா? ஓகேப்பா, தேங்க்யூ.